செய்தியை பார்த்து வருகிறோம். திட்டமிட்ட தேதியில் தவேக மாநாடு நடைபெறும் என்று தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று திட்டமிட்டபடி தவேக மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு தவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் திட்டமிட்டபடி செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திட்டமிட்டபடி தவேக மாநாடு நடைபெறும் என்று புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு தவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தவேக மாநாடு குறித்து 21 கேள்விகளை காவல்துறை கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதன் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புசி ஆனந்த் திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். திட்டமிட்ட தேதியில் தவேக மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது தவேகவிடம். இந்த நிலையில் புசி ஆனந்த் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ஆசினி. விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அனுமதி கேட்டு அனுமதி கடிதமானது புசி ஆனந்த் தலைமையிலான கட்சியின் முக்கிய நபர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அந்த விக்கிரவாண்டி சாலை பகுதியில் நேரே சென்று பார்வையிட்ட ஏடிஎஸ்பி பெருமாள் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள பார்வையிடப்பட்டது. இந்த மாநாடு நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டு தொடர்ந்து அதுக்கான பணியினை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 85 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தினை கையகப்படி குத்தகைக்கு எடுத்து அவர்கள் இந்த மாநாடு நடத்துவதற்காக திட்டமிட்டப்பட்டு வருகின்றனர். 5 ஏக்கர் பரப்பளவில் வாகனங்கள் சென்று வருவதற்காகவும் 3 வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு பந்தல்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 5 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் எத்தனை நபர்கள் வரலாம் என்ற திட்டமிடப்பட்டு பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸினை அவர்கள் புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் இன்று காலை விக்கிரவாண்டி உதவி ஆய்வாளர் காத்தமுத்து என்பவர் திண்டிவனத்தில் வைத்து வழங்கியுள்ளார். இதனை பெற்றுக்கொண்ட அவர் இந்த மாநாடு தொடர்பாக திட்டமிட்டபடி இந்த மாநாடு நடத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகள் நடத்தி வருவதாகவும் புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தற்போது நம்மளுக்கு தகவல் அளித்துள்ளார். இந்த தகவல் அடிப்படையில் திட்டமிட்டபடி மாநாடு நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று மாநாடு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. ஆசினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.